ஹலோ ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா, நீங்கள் இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எஸ், அட்லாண்டா ஜார்ஜியா அக்வாரியமில் தான் இருக்கேன். ஸோ இது எங்கே இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். ஜார்ஜியா ஸ்டேட்டில் அக்வாரியம் வந்து அட்லாண்டான்ற ஒரு சிட்டியில் இருக்குது. ஓகேயா? ஸோ இந்த அக்வாரியம்க்கு ஆப்போசிட்லேயே கொக்கோ கோலாவும் இருக்கும். ஸோ அந்த வீடியோவும் நம்ம சேனலில் இருக்க, போய் பாருங்கள் மறக்காமல். அண்ட் இது ஜார்ஜியா அக்வாரியம். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய கடல்னே நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் இன்ட்ரொடக்ஷனில் பார்த்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளிப் தான் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் உங்களுக்கு உள்ளே வந்து ஃபுல்லாக சுற்றி காட்ட போகிறேன். ரொம்ப சூப்பர்பான இந்த மாதிரி ஒரு ஃபிஷ்ஷெல்லாம் நம்ம பார்த்துருப்போமான்ற அளவுக்கு ஃபிஷ்ஷெல்லாம் அங்கே இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம அக்வாரியமோட உள்ளே இருக்கிற என்ட்ரன்ஸு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு டிக்கெட் வாங்கிட்டு நம்ம வந்து உள்ளே வந்து போயிட்டோம். ஸோ டிக்கெட் வாங்குறப்பவே அங்கே ஒரு ஃபோட்டோ செஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அங்கே ஃபோட்டோ எடுத்து நிறைய வந்து பேக்ரவுண்டு வச்சு உங்களுக்கு கொடுப்பாங்க. பட் அது வந்து மணி. ஸோ பட் அது வேணான்றவங்க நம்ம வந்துடலாம், நீங்கள் ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த உள்ளே வந்து நம்ம போயிட்டோம். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரி டிக்கெட்டு கொடுத்துட்டு உள்ளே போயிடணும். ஸோ இது வந்து ஒரு மால் மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ளே நமக்கு ஒரு பிளேஸில் வந்து ஃபிஷ்ஷு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்கும். ஸோ ஒன்றுத்துக்கும் வந்து நேமும் இருக்குங்க. ஒரு ஃபிஷ்ஷு உள்ள நுழையும் போது நேமும் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சுற்றிடுவோமா? சுற்றி பார்த்ததுல தலை சுற்றினது தான் மிச்சன்ற மாதிரி எல்லாம் ஃபுல்லாக அந்த மாலில் அப்படியே சென்டரில் நின்று எல்லாத்தையும் ஃபுல்லாக சுற்றிட்டேன். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு போகிறது வந்து ட்ராபிக்கல் டைவர். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஃபிஷ்ஷோட இதுக்கும் வந்து நேம் இருக்கும். அதுக்குள்ளே என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ் எல்லாம் இருக்குன்றதை வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ட்ராபிக்கல் டைவர் உள்ளே வந்திருக்கோம். இதுக்குள்ளே என்ன மாதிரி ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த அண்டர் சீல இருக்கும் இல்லையா ஃபிஷ் எல்லாம், ரொம்ப வைப்ரண்ட் கலரில். அப்புறம் இந்த ஜீப்ரா மாதிரியான ஃபிஷ்ஷு, இந்த வரி குதிரை மாதிரி எல்லாம் இருக்கிற அந்த மாதிரி ஃபிஷ்ஷு. ஸோ ரொம்ப வைப்ரண்ட் கலரான ஃபிஷ்ஷு. இட்ஸ் குவைட் நார்மல். இது எதுவுமே பெரிய ஃபிஷ் அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் இது எல்லாமே அண்டர் சீ கீழே தான் நம்ம பார்க்க முடியும். நம்ம ஆஸ் யூ கேன் சி இந்த ஃபிலிம்ஸ், லைக் நிறைய ஃபிலிம்ஸில் நம்ம இதை பார்த்துருந்துருக்கலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஃபிஷ் எல்லாமே ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னென்னா, உள்ளே வந்து டனல் மாதிரி நிறைய வச்சுருக்குவாங்க. அதாவது அந்த ஃபிஷ், இப்போ இந்த மாதிரி சின்ன ஃபிஷ்ஷோ இல்லை ஓரளவுக்கு பெரிய ஃபிஷ் இருக்கிற இடத்துல டனல் வச்சு, அந்த டனலில் வந்து இந்த கிட்ஸ் எல்லாம் போயிட்டு உள்ளே போய் நம்ம வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த சைடு தான் போகிறோம் பாருங்கள். ஸோ அந்த டனலுக்குள்ளே போயிட்டு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி நம்ம ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம். லைக் வந்து ஒரு கடலுக்குள்ளேயே போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இது வந்து லைக் நம்ம ஊர் விஜிபிலேயுமே இது இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஐ எம் ரியலி வெரி ப்ரவுட் தட் நம்ம இந்தியா, நம்ம சென்னையிலேயே இவ்வளோ டெவலப்டாக இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம யூஎஸ் தான் வந்து பார்க்கணுன்னு கிடையாது, நம்ம சென்னையிலேயும் இருக்குது. நம்ம விஜிபியில் போய் பார்க்கலாம். பட் ஒரு சில விஷயங்கள் பெரிய ஃபிஷ்ஷஸ் எல்லாமும் இங்கே இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து விஜிபியில் பார்த்ததில்லை அந்த மாதிரி. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து தைவான்லேருந்து ஒரு ஃபிஷ் வந்து ஓஷன் வியாகர்ன்ற ஒரு பிளேஸ் இங்கேயே தான். அதில் வந்து ஒரு தைவான்லேருந்து அந்த ஃபிஷ்ஷை வந்து இறக்கியிருக்காங்க. அந்த ஃபிஷ் ரொம்ப பெரிய ஃபிஷ்ஷு, அதெல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த ட்ராபிக்கல் டைவர்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷ்ஷு, அந்த டனலெல்லாம் பார்த்தோமா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபிஷ் வந்து என்னென்னாக்கா ஜெல்லி ஃபிஷ், உங்களுக்கே தெரியும். பட் இந்த ஜெல்லி ஃபிஷ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது நம்மலாம் வந்து இந்த மாதிரி ஜெல்லி ஃபிஷ்ஷை நான் பார்த்ததில்லை. இது எல்லாமே நான் வந்து ஸ்க்ரீன் சேவரில் தான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ஜெல்லி ஃபிஷ்ஷும் பார்த்தாச்சா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னாக்கா, அதுக்குள்ளேயே வந்து போனீங்க அப்படின்னாக்கா மேலே வந்து ஃபுல்லாக உங்களை சுற்றி வந்து ஃபிஷ் தான் இருக்குன்ற மாதிரி இருக்கும். அதாவது சைடு மேலே அந்த டனல் மாதிரி தான், கிட்டத்தட்ட இது ஒரு டனல் மாதிரி சுற்றி வந்து தண்ணி அண்ட் அது உள்ள ஃபிஷ்ஷு எல்லாமே வைப்ரண்ட் கலரில் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதை பார்க்குறப்ப அண்ட் அதுக்குள்ளே லைட்டிங்ஸும் செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அந்த ப்ளூ கலர் லைட்டிங்ஸு. ஏன்னா உங்களுக்கு அந்த அண்டர் சீயில் வந்து இந்த ஸ்கை ப்ளூ கலரில் தானே இருக்கும். ஸோ அதனால் உங்கள் ஸ்கை ப்ளூ கலரை லைட்டிங்கும் உள்ளே செட் பண்ணி ஃபுல்லாக நிறைய இந்த ஃபிஷ்ஷு இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு என்ன ஒரு சாங் தான் தோணுச்சு, பாடலாமா? நான் போகிறேன் மேலே மேலே பூலோகமே, காலின் கீழே விண்மீன்களின் கூட்டம் என் மேலே, பூவாலியின் நீரை போ
இந்த வைவோடையே நம்ம நெக்ஸ்ட்டு ஃபிஷ் எல்லாம் பார்க்க போகலாம். இந்த ஃபிஷ் என்ன அப்படின்னா ஈல் இதோட பேர். ஸோ இட் இஸ் கைண்ட் ஆஃப் இதை பார்க்குறப்ப எனக்கு பாம்பு மாதிரி தான் தோணுச்சு. ஆமாம், அந்த மாதிரி தான் இருக்குது, பாம்பு மாதிரியான ஒரு ஃபிஷ்ஷு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓஷன் வயாகர். ஸோ இது வந்து நான் சொன்ன அந்த நீலாம்பரி ஃபிஷ் இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த நீலாம்பரிக்கு இன்ட்ரொடக்ஷன் நம்ம நீலாம்பரி என்ட்ரி இது தாங்க. ஏன்டா நீலாம்பரி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நீலாம்பரிக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? என்னென்னா, இந்த அம்மா அமெரிக்காவில் படித்தது, கப்பலில் வந்து இறங்குச்சு இதோட கார்ன்ற மாதிரி. இதுவுமே எங்கேருந்து வந்து இறங்குச்சுன்னா ஃப்ளைட்லேருந்து வந்து இறங்குதுங்க. ஏன்னா தைவான்லேருந்து இங்கே கொண்டு வரத்துக்கு ஃப்ளைட்டில் அவ்வளோ பெரிய டேங்க்கு, அந்த டேங்க் ஃபுல்லாக தண்ணியில் வச்சு இதை கொண்டு வந்து அண்ட் இங்கேருந்து வர ஒரு லாரியோ அந்த லாரி மாதிரியான டேங்க்ல வந்து இது வந்துச்சான். இதுக்கு இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது பாருங்கள். அண்ட் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 to 11 years ஆகுது இங்கே வந்து. ஸோ இதோட வந்து இதுக்கு செட் பண்ணுறதுக்கு இங்கே எவ்வளோ தண்ணி இங்கே தேவைப்பட்டிருக்குன்னு பாருங்கள். ஏன்னா அவ்வளோ ஆழத்தில் இது வந்து டீப் சி, இங்கே எல்லாமே நாட் ஒன்லி திஸ்ங்க, எல்லாமே இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து அவ்வளோ அடி ஆழம் வந்து நமக்கு தோண்டி அதில் அவ்வளோ தண்ணி அங்கே வந்து ஊற்றி இவ்வளோ மெயின்டெனன்ஸ். இதை பார்க்குறப்ப தான் எனக்கு தோணுச்சு எவ்வளோ மெயின்டெனன்ஸ்க்கு இதுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி. அண்டு இந்த ஃபிஷ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்று தான் ரொம்ப இங்கே இந்த அக்வாரியம்லேயே இருந்த பெரிய ஃபிஷ்ஷுன்னு பார்த்திங்கன்னா இது தான். அண்ட் இது சுற்றி நிறைய ஃபிஷ்ஷும் இருந்தது. ஸோ ரொம்ப பெருசாக இருந்தது, பார்க்கவே பயமாக இருந்தது, கிட்ட வரப்போல்லாம் பயமாக இருந்துச்சு. இது வந்து வெளியே வந்துச்சுன்னா நம்ம என்னத்துக்கு ஆகும் அப்படி தான் எனக்கு தோணுச்சு. பட் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஏன்னா அண்டர் சீயில் வந்து தான் இதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ நம்மளாலலாம் அண்டர் சீயில் போக முடியாது, நம்மளாம் இப்படி வந்து பார்த்தா தான் உண்டு இந்த மாதிரி ஃபிஷ் எல்லாம் இல்லை. ஸோ அதனால் வந்து ஓகே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த இதுலேயே வந்து இன்னொரு செக்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னாக்கா, நம்ம வந்து நடக்கவே வேண்டாம். இங்கே பாருங்கள், இது வந்து என்னன்னாக்கா ஒரு மோஷன் இது மாதிரிங்க. நம்ம நின்றுட்டா போதும், அதுவே வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். மூவ் ஆகிட்டே நீங்கள் மேலே மட்டும் நின்று பார்த்தா போதும். அப்படியே இது ஒரு டனல் மாதிரி தான். ஸோ அது அப்படியே உங்களை அந்த டனல் சுற்றி ஃபிஷ்ஷு தண்ணி அந்த மாதிரி தான் இருக்கும். அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் நடக்கவும் வேண்டாம், ஜஸ்ட்டு நின்னால் போதும், அப்படியே அதுவே மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படியே அது மூவ் ஆகிறப்ப மேலே அப்படியே இந்த லைட்டிங்கோடு இந்த தண்ணியோட இந்த ஃபிஷ்ஷை பார்க்குறப்ப உண்மையிலே வந்து ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. இங்கே பாருங்கள், இதில் இருக்கிற ஃபிஷ் எல்லாமே இதோட நேம் எல்லாம் எனக்கு நிச்சயமாக தெரியாதுங்க. பட் இதெல்லாம் வந்து நான் டிவியில் தான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ஃபிஷ் எல்லாமே. ஸோ அது பார்க்க வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த செக்ஷன் எல்லாத்தையும் முடிச்சிட்டோமா, ஓஷன் வியாகர் பார்த்துட்டோமா. அடுத்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னாக்கா, இது வந்து ஷார்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பிளேஸுங்க. இந்த பிளேஸ் தான் இருக்கிறதுலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் அப்படின்னா, அங்கே பாருங்கள், நீங்கள் எங்கே நிற்கிறீங்களோ அங்கே வந்து ஒரு ஃப்ளாஷ் அடிக்கும். அந்த ஃப்ளாஷ் அடிக்கிறது எப்படின்னாக்கா சீ மாதிரியே இருக்கும். நீங்கள் வந்து அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள் மேலே வந்து ஒரு கடல் தண்ணி வந்தால் எப்படி இருக்கும். அண்ட் அதுக்கு ஒரு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் அங்கே பாருங்கள், அலை அடிக்குது தெரியுதுங்களா? அது வந்து ஒரு மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. லைக் அது ஒரு ப்ரொஜெக்டர் வச்சு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஸ்க்ரீன்லேருந்து. பட் எனக்கு ரொம்ப நேச்சுரலாக தெரிஞ்சுது. ஏன்னா நீங்கள் கடலுக்கு நடுவில் போனீங்கன்னா இப்படி தான் அந்த நைட் டைமில் ஃபிஷர்மேன்ஸ்க்கெல்லாம் இது அனுபவிச்சிருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா சென்டர் ஆஃப் த சீல வந்து உங்களுக்கு அந்த நிலாவோட வெளிச்சம் பட்டு உங்களுக்கு மேலே அந்த ஒரு அழகு வரும் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் வந்து இது நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னாக்கா, இது ஒரு தியேட்டர். இந்த தியேட்டர், அதாவது இப்போ நம்ம தியேட்டரில் நம்ம நேச்சுரலாக ஒரு ஃபிஷ்ஷை பார்க்குற மாதிரியான செட்டப் பண்ணியிருக்காங்க. நம்ம தியேட்டரில் வந்து ஒரு ஸ்க்ரீனில் இந்த மாதிரி வீடியோ எடுத்து நம்ம பார்த்துருந்துருப்போம் இல்லையா, சினிமாவில் பார்த்துருந்துருப்போம். அதே வந்து ஒரு தியேட்டர் மாதிரி நேச்சுரலாக செட் பண்ணி அண்டர் சீல இருக்கிற இந்த மாதிரி பெரிய ஃபிஷ், சின்ன ஃபிஷ், இது எல்லாத்தையும் பார்க்குறதுன்றது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லுவேன். அண்ட் யூஎஸ் பீப்புள்ஸ் எல்லாமே எப்படின்னா, அங்கே வந்து உங்களுக்கு தியேட்டர் மாதிரி அங்கே நிறைய எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்டேடியம் மாதிரி, ஒரு சின்ன ஸ்டேடியம் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அங்கே பாருங்கள், அங்கே எல்லா பீப்புள்ஸும் அப்படியே உட்காந்து they didn't take anything லைக் வீடியோவோ ஃபோட்டோஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் பெருசாக எடுத்த மாதிரி எனக்கு தோணலை. அப்படியே அவங்க உட்காந்து அதை ஜஸ்ட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அதை உட்காந்து உண்மையிலே நீங்களே ஒரு 5 minutes, நானே அப்படி தான் கொஞ்சம் நேரத்துக்கு வீடியோ எடுக்காமல் ஜஸ்ட் அப்படியே உட்காந்து பார்த்தேன்.
அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்னன்னாக்கா, நாங்கள் கொண்டு வந்த பர்கர் காலையிலேயே செஞ்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதை வந்து சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து கீழே உள்ளதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டோம். இப்போ மேலே வந்துட்டோம். கீழே உள்ளது ஒரு 4 பார்த்தோன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு மேலே வந்துட்டோம். மேலே கொஞ்சம் நேரம் ஒரு லிஷராக கொஞ்சம் டைம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு ஓகே அதுக்கப்புறம் போகலான்ட்டு நம்ம மேலே அந்த லைக் ஒரு டனல் மாதிரி மேலே அந்த மூவ் ஆகிற இடத்துல ஒரு ஃபிஷ்ஷை பார்த்தோம்ல, அந்த ஃபிஷ்ஷை வந்து இங்கே டச் பண்ணுறதுக்கு இங்கே வச்சு டிஸ்பிளேயில் மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் ஸோ அதையும் நாங்கள் பார்த்தோம். பசங்கள்லாம் அதில் டச் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ண. சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு என்னென்னாக்கா டால்ஃபின் கோஸ்ட். இதுக்கு வந்து நம்ம மேலே தான் போகணும். நான் சொன்ன மாதிரி கீழே ஒரு 4-5 இருக்கும், மேலே ஒரு 4-5 இது பார்க்குற மாதிரி இருக்கும். மொத்தமாக ஒரு 10 இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றுக்கு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஃபைண்டிங் நீமோவில் வர நீமோ இருந்துச்சு. அண்ட் இங்கே இதில் டால்ஃபினில் வேறு என்னென்ன இருக்கும் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து நீமோ பார்த்தோம் இல்லையா, அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டால்ஃபின்னு. ஸோ டால்ஃபின் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 டால்ஃபின் இருக்குது உள்ள. ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா டால்ஃபின் மட்டும்தான். நம்ம நிறைய ஃபிஷ் பார்த்தோம், நிறைய பெரிய பெரிய ஃபிஷ் எல்லாமே இருந்தது. பட் டால்ஃபின் மட்டும்தான் ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் அதுக்கு வந்து பால்லாம் போட்டிருந்தாங்க அது விளையாடுறதுக்கு. ஸோ அதோட அந்த பீக் அந்த நோஸோட இதில் வச்சுட்டு அது வந்து விளையாடிக்கிட்டு இருந்ததை பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இது வந்து அண்டர் சீயில் இருக்கிறதுனால அந்த பில்லர்ஸ் ஆஃப் இதெல்லாம் பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அண்ட் இதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாமிங்கோ பேர்ட் வச்சுருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு தான் நம்ம பார்த்தோம். ஸோ இது ஒன்று தான் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அண்ட் ஓகே நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்னாக்கா கோல்டு வாட்டர் குவெஸ்ட். ஸோ கோல்டு வாட்டர் குவெஸ்ட்டில் என்ன இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஸ்டார் ஃபிஷ் இருக்கும், அதுக்கப்புறம் சீ ஹார்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்புறம் பெலுகா ஃபிஷ்னு ஒரு பெரிய ஃபிஷ் இருக்கும். ஸோ இந்த ஸ்டார் ஃபிஷ்ஷு என்ட்ரன்ஸில் வந்து சின்ன ஸ்டார் ஃபிஷ்ஷு கலர்ஃபுல்லாக வைப்ரண்ட் கலரில் இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் பெரிய ஸ்டார் ஃபிஷ்ஷும் இதே செக்ஷனில் இருக்கும். நான் அதையும் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். ஸோ இது வந்து சின்னதாக அழகாக க்யூட்டாக இருக்குங்க. அண்ட் இதுதாங்க சீ ஹார்ஸ் ஃபிஷ்ஷு. சீ ஹார்ஸ் ஃபிஷ் வந்து நம்ம படங்களில் தான் நான் பார்த்துருக்கேன். பட் நான் நேரில் இந்த மாதிரி பார்த்ததில் ரொம்ப வித்தியாசமாக க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. இப்படி இல்லாமல் ஒரு ஃபிஷ் இருக்குன்ற மாதிரி தோணுச்சு. Right now you can see I think all 5 here in the water together. There's more than just this one pool. There's going to be 2 more off the left-handed side. இது பேர் தான் பெலுகா வேல். ஸோ ஒயிட் கலரில் ஒரு ஏஞ்சல் மாதிரி நல்ல பெருசாக அப்படியே ஒரு 4-5 சுற்றிட்டு இருந்தது. Continue your journey. We're trying to find other animals here in Coldwater Quest. We do have animals like our sea otters, sea dragons, and sea horses over here, plus the ஸோ அப்படியே அந்த சைடு வந்தீங்கன்னா நிறைய ஃபிஷ்ஷு செத்து போன மாதிரியே இருக்கும், பட் எல்லாம் உயிரோடு தான் இருக்குது. அண்ட் இந்த ஸ்டார் ஃபிஷ் பாருங்கள், அங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா சின்ன ஸ்டார் ஃபிஷ், அதுலேயே பெரிய ஸ்டார் ஃபிஷ் அந்த பாறை மேலே அப்படியே பதிஞ்சு இருக்கிறது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இது வந்து கிறிஸ்மஸ்ன்றதுனால இந்த இதெல்லாம் போட்டிருந்தாங்க. அண்ட் இது என்னென்னு பார்க்குறீங்கன்னா இந்த டனல் நான் சொன்னேன் இல்லையா, அங்கங்கே டனல் வச்சுருப்பாங்க. இந்த டனலில் இப்படி தான் வந்து பசங்க போயிட்டு அது உள்ளே வந்து கொஞ்சம் இந்த டனலில் அந்த ஃபிஷ் எல்லாம் பார்த்துட்டு என் பையனும் ஆக்சுவலி அதில் போயிருந்தான். ஸோ அப்படியே வந்து போகிறதுக்கு டனலோட எக்ஸிட்னு ஒன்று இருக்கும், டனலோட என்ட்ரின்னு இருக்கும். ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு வந்திருக்க பிளேஸ் என்னென்னா ஷார்க்கு. ஸோ ஷார்க் வந்து என்னென்னாக்கா உங்களுக்கே தெரியும், ஷார்க் வந்து அதிகமாக ஷார்க் இதில் இல்லை. உங்களுக்கு வந்து ஷார்க் ரொம்ப டிமாண்டுன்றதுனால கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஷார்க்கு எல்லாத்துலேயுமே இந்த பெரிய பெரிய ஃபிஷ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபிஷ் இருக்காது, 4-5 ஃபிஷ் தான் இருக்கும். அது கூட நிறைய குட்டி ஃபிஷ் எல்லாம் தான் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் வந்து ஷார்க் வந்து பார்க்க சூப்பராக பெருசாக அழகாக இருந்தது. அந்த ஷார்க்கை மட்டும் பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்காதுங்க, அது கூட இந்த மாதிரி ஒரு டன் கணக்கான குட்டி ஸ்டார்ஸ் மாதிரி இருந்தது. எப்படி ஒரு நிலாவை சுற்றி ஸ்டார் இருக்குமோ அந்த மாதிரி ஷார்க்கை சுற்றி குட்டி ஸ்டார் மாதிரியான ஃபிஷ்ஷு ரொம்ப சூப்பராக க்யூட்டாக இருந்தது. ஸோ என் குழந்தைங்க வந்து தேவர் வெரி ஹாப்பி டு சீ தட் ஷார்க். அவங்க ரொம்ப பக்கத்தில் பார்க்குறப்ப அது ரொம்பவே நல்லா இருக்கும் இல்லையா. ஸோ அது அப்படியே வந்து டச் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலு, லைக் நம்ம டச் பண்ணலாம் பட் நம்ம அதை ஃபீல் பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து நம்ம கிளாஸ் இல்லையா. பட் தென் நமக்கு ரொம்ப பக்கத்தில் போகிறப்ப ரொம்பவே நல்லா அழகாக இருந்துச்சு. அவள் இப்படி திரும்புகிறா, ஒரு ஷார்க் வந்து அப்படி டேர்ன் பண்ணி அப்படி திரும்பி வந்தது. அப்படியே அவ்வளோ சூப்பராக இருந்தது. அவள் பயந்துட்டா ஆக்சுவலி. அவள் என்னை பார்த்துட்டு திரும்பி பார்க்கும், பக்கத்தில் ஒரு பெரிய ஷார்க்குன்றப்ப பயமாக தானே இருக்கும். அது மாதிரி இன்னொன்று அங்கே போய்கிட்டு இருக்கு பாருங்கள், அதோட ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஆக்சுவலி அந்த ஷார்க்கோட
ஸ்ட்ரக்சரே வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். மற்ற ஃபிஷ் மாதிரி அது ஆக்சுவலி கிடையாது, அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சீ லயன் தியேட்டர். ஸோ இந்த சீ லயன் தியேட்டருக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னா, இது ஒரு ஷோ மாதிரி வைப்பாங்க. நம்ம அந்த சீல் இருக்குது இல்லையா, அந்த சீலோட ஷோ எங்களால் ஆக்சுவலி அன்றைக்கி பார்க்க முடியல. எல்லா இடத்துலையும் ஒரு பார்கோடு இருக்கும். நீங்கள் போன உடனே ஸ்கேன் பண்ணி டிக்கெட்டை வந்து, அதாவது சீட்டை ரிசர்வ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து க்யூவில் 15 மினிட்ஸ் நின்னோம், பட் சீட் ரிசர்வ் பண்ணலை. ஸோ ஃபஸ்ட்டு அவன் வந்து என்னென்னா, க்யூவில் நிற்கிறதுலாம் மேட்ரு கிடையாது, நீங்கள் டிக்கெட் ரிசர்வ் சீட் ரிசர்வ் பண்ணியிருக்கீங்களான்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணிடாதீங்க. ஸோ அவ்வளோதாங்க, லாஸ்ட்டாக முடிஞ்சிருச்சு, ஃபைனலாக கிளம்பிட்டோம். இதோட இந்த வீடியோ முடியுது. இதை மாதிரி இன்னும் அற்புதமான வீடியோவில் பார்க்குறேன். Until then, it's bye from your Aisha.